ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வேணாண்டா, டேய் வேணாண்டா. என் மகனுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டான்டா. டேய் வேணாண்டா. டேய் 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 அவனை விட இதெல்லாம் இவனுக்கு பத்தாதுண்ணா.
பாட்டிம்மா, இந்தாங்கம்மா சாப்பாடு. அண்ணா இந்தாங்கண்ணா சாப்பாடு. இந்தாங்கண்ணா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்கண்ணா. நான் வரேண்ணா. போஸ் விட்டா அவரு சந்தன பாண்டி, உன் மகன் மாசி எப்போ என் மகனை போட்டானோ இனி உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் இளவுதான்டா. அண்ணா ஃபோன்ண்ணா. அண்ணா பசங்க சொல்றா. என்னடா சொல்ற? அவன்தானா? எவன் அவன் தலையை கொண்டு வரானோ அவன் தலையை கொண்டு வரவனுக்கு என் சொத்துல பாதிடா. சந்தன பாண்டி, நாளைக்கு உன் வீட்டில் 2 இளவு விழுவ போகுது. வருதுண்ணா. டேய் தம்பி, எப்படி இருக்க? எனக்கு என்னென்ன குறைச்சல்? நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். எங்கேயோ ரோட்டோரமாக பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் மட்டும் இந்த தொழில் தொடங்க ஏற்பாடு செஞ்சு தரலைன்னா என் வாழ்க்கை அப்படியே போயிடும். வாங்கண்ணா, குல்பி சாப்பிடலாம். என்னண்ணா முன்ன மாதிரி இந்த ஏரியாவில் உங்களை பார்க்கவே முடியாதுல்ல. கொஞ்சம் வேலைடா. அண்ணா என்னண்ணா வேணும்? ரோஸ் மில்கா சாக்லேட்டா? ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சது கொடுறா. இந்தாங்கண்ணா. இந்தாடா. என்னண்ணா உங்ககிட்ட போய் அண்ணா யாரும்மா நீ? என் பேர் செல்வி. நான் சிவா கார்மெண்ட்ஸில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நைட் ஒர்க் முடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆட்டோவில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. பஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆமாம், எப்போ இந்த டைம் தான் உனக்கு வேலை முடியுமா? நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் என்னடா அதனால ஓவர் டைம். அங்க பாருங்க, மருது ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். நம்ம மருதா? அவன் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான்டா. நம்ம மருது தானே, பிள்ளைகிட்ட தானே பேசிட்டு இருக்கான். உன் வீடு எங்க? வரேண்ணா. அவினாசி ரோட்டில் அனுப்பர் பாளையங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். பையன் தேடிட்டான்டா. சக்கரை, நீ என்ன தூக்கி இருக்கலாம். என் மகன் உன் வாரிச, உன் மகனை, உன் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டான். எத்தனை பேரை தூக்குறதுங்கிறது முக்கியம் இல்லை, யாரை தூக்குறதுங்கிறது தான் முக்கியம். போஸ், அட்டை வர சொல்லவா? இல்லைங்க, பக்கமாக தான் இருக்குது. நீங்களே கொண்டு வந்துட்டுருங்களேன் ப்ளீஸ்.
சொல்றா மருத்துவ சுத்து போட்டாருங்கண்ணா. என்னடா சொல்ற? யாருடா? இந்த சக்கரை மணியால தான் சுத்து போட்டுருக்காங்கண்ணா. எத்தனை பேருடா? ஒரு 15 பேர் மேல இருப்பானுங்கண்ணா. நீ எங்கடா இருக்கிற? நான் காருக்குள்ள இருக்கேண்ணா. நம்மால எத்தனை பேர் இருக்கீங்கடா? அண்ணா நாங்க ஒரு 4 பேர் போனா. நான் இப்ப ஒண்ணே இறங்குறேண்ணா. டேய் பொருளேண்ணா இறங்கடா முதல்ல. குணா கார் விட்டு இறங்காத, வண்டி பின்னாடி எடு. நம்ம மருதுண்ணா, விட்டா கண்டம் துண்டுமா வெட்டிடுவாங்கண்ணா. குணா சொல்றத கேளுடா, வண்டி பின்னாடி எடுடா. என்னண்ணா நம்ம மருதுண்ணா. டேய் குணா, நீ என் தம்பிடா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா. டேய் மருந்து வேலைக்காரடா, அவன் இல்லைன்னா இன்னொருத்த கிடைப்பாடா. என்னண்ணா? டேய் காரை முன்னாடி எடுடா. என்ன மருது, தப்பு பண்ணிட்டியே. என்ன தைரியண்டா உனக்கு? சக்கரண்ண மையனை சம்பவம் பண்ணிட்டு அந்த சூடு ஆடுறதுக்குள்ள மறுபடியும் எங்க ஏரியாவுக்கு வந்திருக்கேன். முருகா அண்ணனுக்கு போனை போடுறான். அண்ணா பசங்க தான் லைன்ல. ஸ்பீக்கரில் போடுறான். மருதுவை சுத்து போட்டோம்ண்ணே. அவன் தலை எனக்கு வேணும்டா. ஒரு தலை இல்ல 2 தலை. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் கூட அவ ஆளு இருக்கானே. 2 பேரையும் சேர்த்து தூக்குடா. போட்டு கூப்பிடுறேண்ணே. காசி இறங்கி வெட்டுங்கடா. ஏய் முருகா, வெட்டி கொடுத்தாடா. ரவினா அழைச்சுடா. ஏய் மருது, என்னாச்சுடா? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. முருகா எங்கடா இருக்க? நான் போட்டான்னா. ஏய் ரவி, ரவி. ஆ! ஐயோ, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எப்படி போறது? இப்படியே விட்டா கொஞ்ச நேரத்துல செத்துருவீங்க. வாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இது அவங்க ஏரியா, ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ போயிருமா, நீ போயிரு. இந்த நிலைமையில நான் உங்களை விட்டுட்டு எப்படி போவேன்? வாங்க, நான் காப்பாத்துறேன். என் உயிரை காப்பாற்ற எனக்கு தெரியும். என்னை காப்பாற்ற நீ யாரு? நீ போ. உன்னை காப்பாத்த நான் யாரு? உன்னை நான் எதுக்கு காப்பாற்றணும்? ஏன்னா உன்னை போட்டதே நான் தான். எத்தனை சம்பவம் பார்த்துருப்பேன். சுற்றி நின்ன ஒரு அருவா கூட என் மேலே படலை. என் மேலே பட்டது கத்தியா அருவான்னு கூடவா தெரியாம இருந்தேன். ஏன் என்ன குத்துன? அன்னைக்கு
நானும் என் கண்ணு தெரியாத தம்பியும் கடை வீதிக்கு போனப்போ அக்கா இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்காக்கா. உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்குடா செல்லம். அப்ப என்னைய மாதிரி எதுக்கும் கண்ணு தெரியாதாக்கா? டேய் அக்கா நான் இருக்கேன்லடா உனக்கு. உன் மூலியமா தான்க்கா நான் இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அக்கா வாக்கா, பசிக்குது, சாப்பிட போலாம். இப்படி இடிச்சு போட்டு நிக்காம போயிட்டு இருக்கீங்களேடா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. தம்பி 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 தம்பி, ஐயோ என் தம்பிக்கு என்னாச்சு என்னாச்சு தெரியலையே. ஐயோ தம்பி தம்பி தம்பி, உனக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடா, உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஐயோ என்னாச்சு தெரியலையே, எல்லாத்துக்கு என்னாச்சு தெரியல. ஐயோ நான் என்னதான் பண்ணுவேன்? ஐயோ தம்பி உனக்கு என்னடா ஆச்சு? என்னை விட்டு போயிடாதா தம்பி. ஐயோ தம்பி உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது, என் தம்பிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. தம்பி தம்பி காப்பாத்துங்க. ஐயோ யாராவது தம்பி காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது வாங்க. ஐயோ நான் என்னதான் பண்ணுவேன்? வாங்க ப்ளீஸ், தம்பி காப்பாத்துங்கண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணா. தம்பி என்னை விட்டு போயிடாதடா தம்பி. தம்பி என்னதான் பண்ணுவேன்? எப்படியாவது காப்பாத்திருக்கா தம்பி, எப்படியாவது காப்பாத்திருக்கா தம்பி. தம்பி அக்கா பாருடா, தம்பி பாருடா, பாருடா தம்பி, பாருடா பாருடா, என்ன பாருடா, கண் முழிச்சு பாருடா அக்கா, பாருடா. உனக்கு என்னடா ஆச்சு? பாருடா. டேய் 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 டேய், இடிச்சு போட்டு நிக்காம போயிட்டு இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் நான். டேய் டேய் தம்பி அன்னைக்கு என் தம்பி இடிச்சு போட்டு போன வண்டியில இருந்து வெளியில வந்த கையில கட்ட விரல் இல்ல. ஆனா இன்னைக்கு நீ அந்த ரவுடிங்கிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு வந்தப்போ உன் கையில நான் கட்ட விரல் பார்த்தேன். உன்னை தெரியாம நான் குத்திட்டேன். வா உன்னை நான் காப்பாத்துறேன். இதுக்கே நான் குத்துன. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? குணா, ஏன்டா வளைச்சு வளைச்சு வண்டி ஓட்டுற? உனக்கு போதை ஓவர் ஆயிடுச்சுடா. குணா, உனக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு, வண்டியை நிப்பாட்டு, நான் ஓட்டுறேன். டேய் போடா மருது, இந்த ஏரியால நம்மளை கேட்க யாரா இருக்கா? மாசின வண்டினா தூசி கூட அடங்குண்டா. வேண்டா குணா, சொன்னா கேளு, நிப்பாட்டு. டேய் போடா, மாசின தம்பிடா. நான் என்ன பண்ணாலும் எவனாலையும் ஒன்றும் பிடுங்க முடியாது. குணா சொன்னா கேளு, வண்டியை நிப்பாட்டு. குணா வண்டியை நிப்பாட்டுறா. குணா வண்டி ஸ்பீடா ஓட்டாத, எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற? டேய் டேய் பாரு, 2 பேர் போயிட்டு இருக்கறாங்க, இடிச்சிராத. டேய் நிப்பாட்டுறா குணா. டேய் 2 பேர்த்த அடிச்சிட்டடா, வண்டியை நிப்பாட்டுறா. டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கடா? 2 பேர்த்த அடிச்சு போட்டு நீ வாட்டி பண்ணிட்டுக்கிறியாடா? நிப்பாட்டுறா குணா. டேய் குணா, 2 பேர்த்த அடிச்சிட்ட நீ, அங்க 2 பேர் கீழே வந்து கிடக்குறாங்க, என்ன
ஆச்சுனே தெரியல. நிறுத்துடா. டேய் நிறுத்துடா. டேய் நிறுத்து. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்படி பண்ணிட்டியடா குடிகார நாயே. இறங்குடா கீழே இறங்குடா. இப்படி பண்ணிட்டியடா. நீ என்ன பெரிய புடிக்கியாடா? இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ சம்பவம் பண்ணியிருக்கோம். பொம்பளையும் குழந்தையும் தொட்டதில்லை நம்ம. இப்படி ஒரு பையனையும் பொண்ணை இடிச்சு போட்டு நிக்காம வரையடா. வருது. டேய் மாசி என்ன தெரியுமில்ல? கையெடு. கார்த்தி குணா இல்ல மாசியான இல்ல. இந்த மருதே செஞ்சால் தப்பு தான்டா. இவனை விட மாட்டான்டா. வருது. சொன்னா கேளு. கையை விடு. வண்டி எடு போலாம். நம்ம நேரம் இங்க வேண்டாம். குணா ஏறு. குணா ஏறு. வருது. முறைக்காத வண்டி எடு. நீ எல்லாம் மனுஷனாடா. எதுவும் பேசாத மருது. முன்னாடி பார்த்து போ. குணா நீ சங்கடப்படாத. இவனால விடக்கூடாதுடா. எவனும் என்கிட்ட பேச நான் பார்த்துக்கண்டா. குணா ஃபீல் பண்ணாத விடு. ஐயோ என்னாச்சு? எங்க எந்திரிங்க. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? எந்திரிங்க. ஐயோ கடவுளை, இந்த நேரம் பார்த்து யாரையுமே காணுமே. அப்புறம் எப்படி காப்பாற்ற போறேன்? ஐயோ என்ன பண்றது? எங்க எந்திரிங்க. எங்க ஐயோ ஐயோ கடவுளே.